வெல்கம் டு பேச்சுலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஆடி மாதத்தில் எப்போவுமே நம்ம ஆடி செவ்வாயிலையும் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் நம்ம கூழை செய்வோம். அதே போல் பாயாசமோ இல்லை வடையோ செஞ்சு நம்ம சாமிக்கு படைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஒவ்வொரு கிழமைகளிலுமே விதவிதமான நம்ம பாயாசமோ இல்லை ஸ்வீட்டோ செஞ்சு நம்ம படைக்கலாங்க. இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில் நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரவை பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரவை 1/2 கப், சர்க்கரை 1 கப், பால் 2 கப், பாதாம் 2, முந்திரி சிறிது, திராட்சை சிறிது, ஏலக்காய் 1, பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை, தேங்காய் பத்தை 2, நெய் தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல முந்திரி சேர்த்துக்கிறேன். அது லேசாக பொன்னிறமாகும் போது நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி இப்போ நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக திராட்சையை சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய நெய்லியே 1/2 கப் ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மீன் டைமில் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ரவையும் நல்லா அந்த நெய்யோடு கலந்து நல்ல ஒரு வாசம் வருது. ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது கலருக்காக இல்லை, ஒரு லைட் எல்லோ கலருக்காக தான் நான் சேர்க்குறேன். வேறு எந்த ஒரு ஃபுட் கலர்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ நம்ம சேர்க்கலைங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நமக்கு இந்த பக்கம் பாலும் தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரவை நம்ம செய்த தண்ணி பால் எல்லாம் மொத்தமாக அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பாயாசம் கன்சிஸ்டன்சின்னும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அப்சார்ப் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். அடுத்ததாக 1 கப் சர்க்கரையும் 1 ஏலக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய அந்த பாலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது பாருங்கள். ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்ததாக நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பாதாமை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியாக தேங்காய் பால் சேர்க்கணும். 2 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மையாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம இதனோட சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும்.
ஒரு கொதி வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான ரவை பாயாசம் தயாராயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாயாசம் கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் போல் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி சூடான பாலை சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.